ஆடியோலாம் இப்போ கரெக்டாக இருக்கா? நாங்கள் கரெக்டாக இருக்கோமா? நல்லா தெளிவா இருக்கா? தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. மெயின் ரீசன் மாமா வேலை பார்த்தாங்க. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே, நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. காலம் கை கூடினால் கதை போமா, கதை போமா, கதை போமா. ஒன்றாக நீயும் நானும் தான் கதை போமா, கதை போமா, கதை போமா. நீ பேச பேச காயமா. பொண்ணை பத்தி சொல்லணும்னா, பொண்ணை பத்தி 4 வார்த்தை நல்லா சொல்லணும். பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணு, அப்புறம் தங்கமான பொண்ணு. சரி, இப்போ உண்மையா சொல்லுங்க. உண்மையே இதுதான். நான் தொடும் கனவே நிஜம்தானா, உனக்குள் கரஞ்சே போனே. ஒரு ட்ரிப்ல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி இப்போ நீங்க பாக்குறீங்களே அப்படிதான் எல்லாம் ஃபைனலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க 2 பேருமே எப்படி வந்து கல்யாணத்தை செலக்ட் பண்ணீங்களோ, ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணீங்களோ, அந்த மாதிரி லைஃப்பையும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதை சிறப்பாக வாழ்ந்து காமிக்கும் போது தான் எங்களோட பெருமை ரொம்ப வெளிப்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பொண்ணு வந்து அதாவது என்ன சொல்றதுனாக்க, பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்ல முறையில் குடும்பத்தை காட்டுவா, அனுசரித்து போவா. அதாவது கோபம் வர்ற மாதிரி நேரத்தில் கொஞ்சம் குடும்பத்தார் அதாவது அனுசரிக்கணும். அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சு. ரொம்ப தெரிஞ்சல பயங்கர அரேஞ்ச் மேரேஜ். ஆமா, ஸ்டார்ட் ஆச்சு. எங்க முடிஞ்சது எல்லாமே டீடைலா வீடியோல. ஷம் ப்ளே பாய்னு கேக்குறாங்க. ஷம் நானா? நீங்க ப்ளே பாய் என்ன பார்த்தா தெரியுதா ப்ரோ?
ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல் ஸ்டார்டட் இன் அ ட்ரிப். இவங்க பேக் சீட், நான் ஃப்ரண்ட் சீட். பேசிட்டே போக 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 இவங்க கதை, இவங்க பேசுறது, இவங்க வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இப்போ கிடைச்சது வேற ஒன்று இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகிட்டாங்க. எலாபரேட்டாக சொல்லணும்னா எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு எல்லாமே அவள் தான் இருந்து என்னோட சைட்லேருந்து எல்லாமே எனக்காக அவள் தான் பண்ணான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்சனலி நாங்கள் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டால் கூட எங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணி எனக்காக எல்லா டைமுமே என் மேலே தப்பே இருந்தாலும் என்னை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி தான் எப்போவுமே பேசுவா. அந்த அளவுக்கு வந்து அவள் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்த ஒரு பர்சன் என்கிட்ட. ஸோ அதுதான் மோர் தென் அ ஃப்ரெண்ட், சிஸ்டர், எல்லாத்துக்கும் தாண்டி ஷி இஸ் மை ஃபேமிலி. நாங்கள் டோட்டலி அப்போசிட். நானும் அவனும் ஒன்றுமே 0.1% நாங்கள் வந்து மேட்சே இல்லை. ஆனால் ஸ்டில் அவன் வந்துட்டு எனக்காக எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு, எனக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, என்னை பிடிச்சதுனால தான் அந்த திங்ஸ் அவனுக்கு கிரிஞ்சாக பட்டது கூட பிடிச்சது. பண்புடைய மகளை உங்களுடைய பண்புடைய மகனுக்கு மனமுவந்து கொடுக்கின்றோம். உங்களுடைய மகளை எங்களுடைய பண்புடைய மகனுக்கு மருமகளாக ஏற்றுக்கொள்கின்றோம். நான் இன்னைக்கு எமோஷனல் ஆக மாட்டேன். ஆக மாட்டீங்க. பொண்ணு பையன் 2மே ரொம்ப, ஆனா மிஸ் பண்ணாக்க அது வந்து மனசால அப்படி, அதாவது என்ன சொல்றதுன்னா கண் வேர்க்கும், அவ்வளவுதான். ஒவ்வொரு டைமும் அவ வந்துட்டு போக்குள்ள கொஞ்சம் பிரியக்குள்ள ஒரு 50-100 அடி ட்ரெயின்ல போனா கூட டாட்டா காட்டிக்கிட்டே போவா. அப்போ கொஞ்சம் கண் வேர்க்கும், அதை பொறுத்து. இப்பவும் அப்படிதான் இருக்கா. இதுக்கு மேல அவங்க ஆக்சுவலாக நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 monthsல லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டோம். ஸோ 1.25 வருஷம் 2 வருஷம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஓகே இந்த மாதிரி திரும்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் போக போகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் தான், இனிமே வந்துருவா, இனிமே ஒன்னா தான் இருக்க போறோம்னு நினைக்கிறதே. யாருமே எங்களை பிலீவ் பண்ணல, யாருமே இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறது யாரும் பிலீவ் பண்ணல. ஆனா ஸ்டில் லாங் டிஸ்டன்ஸ்ல நாங்க மேரேஜ் பண்ணிருக்கோம். நிகழ்த்தி பார்க்கும் முதல் உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை
வச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா ஒரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா